இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லணும். வேற எதை மிஸ் பண்ணிட்டோமா? ஏதோ நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு உலக தந்தையர் தினம். அல்லேலூயா. ஃபாதர்ஸ் டே. அப்பாமார்கள்லாம் எழுந்து நில்லுங்க. அப்பாமார்கள்லாம் எழுந்து நில்லுங்க. அம்மாமார்களுக்கு தான் கொண்டாடுவீங்களா? அப்பாமார்கள் கொண்டாட மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். தேவன் குடும்பத்தை தலைக்க வைக்க, குடும்பத்தை கட்ட, அதற்காக தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் தகப்பன்மார்கள். அல்லேலூயா. அதனால நினைக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்கும் நல்ல ஆயுசனாலையும் பலத்தையும் சுகத்தை. ஆவிக்குரிய தகப்பனும் எழுந்துச்சு எழுங்க. ஆவிக்குரிய தகப்பன்கள் எழுந்து. அப்பா மாருனா கல்யாணம் ஆனவங்க மட்டும் இல்ல, ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எந்திரிக்கலாம். அப்பாவாக போகிறவங்களும் எந்திரிக்கலாம். மௌரிஸ் எந்திரிங்க. அப்பாவாக போகிறவங்களும் எந்திரிங்க. கல்யாணம் ஆயிட்டாலே அந்த ஸ்தானத்தை கத்தர் கொடுத்துருவார். கத்தர் நல்லவர். ஆமென். விசுவாசிக்கும் போது கத்தர் செய்வார். ஓகே, எல்லாருக்கும் இனிப்பு கொடுங்க, சாக்லேட் கொடுங்க. ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். நிறைய பேர் அப்பா இல்ல தாத்தாவே ஆயிட்டீங்க. உங்களை வாழ்த்துக்கிறோம். கத்தர் நல்லவர். என்னையெல்லாம் மறந்துடுவாங்க. ஆர்சி ஃபாதர்னா ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஜெபம் பண்ணுவோம். எல்லார் கண்களை மூடி. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆவியான ஒத்தாசையோடு கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஃபாதர்ஸ் டேல எங்கள் சபையில ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே எல்லா தகப்பன்மார்களுக்காகவும் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஊழியம் செய்கிற ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் இருக்கிற தகப்பன்மார்களை நம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128:1 நீ சொல்லப்பட்ட வண்ணமாய் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கும் இனி தகப்பன்களாய் மாறப்போகிறவர்களுக்கும் ஆண்டவரே தகப்பன்களாய் இருக்கிறவர்களுக்கும் அதை கடந்து தாத்தாவாய் மாறினவர்களுக்கும் ஆண்டவரே சங்கீதம் 128 1 வசனம் 2 வசனம் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து நிறைவாய் பலிப்பதாக, அவங்க வாழ்க்கையில நிறைவேறுவதா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது அப்படியே நிறைவேறட்டும். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கு நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், பலன், தீர்க்காயுசு, ஞானம், எல்லா பிரயாசத்தை சாப்பிடுகிற கிருபை. ஆண்டவரே, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் சொன்னீரே, அது அப்படியே நிறைவேறட்டும். மனதார எல்லா தகப்பன்மார்களை வாழ்த்துகிறோம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்யும். தீர்க்காயுசை தார். இயேசுவின் மூலம் ஆவியின் ஒத்தாசையில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord. உட்காருங்க. எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆவியின் உதவியோடு கடந்து செல்கிறோம். தொடர் சத்தியங்களை பூரணம் என்கிற தலைப்புல நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் உதவியோடு ரட்சிப்பின் பூரணம் என்கிற சத்தியத்துல நாம் என்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? அழைப்பை குறித்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப 7 விதமான அழைப்புல நம்ம இப்பொழுது 5வது அழைப்புல நிக்கிறோம். 5வது அழைப்பு என்ன? கலாத்தியர் 5:13 படி சுயாதீனத்திற்காக நம்மை அவர் அழைத்தார். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 5:13. நமக்கு தேவன் வைத்திருக்கிற 21 அழைப்புல 5வது அழைப்பு. சகோதரரை, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை அனுசரியாமல், நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும். இந்த சுயாதீன அழைப்பு ரொம்ப அதிகமா யாரும் பேசாத ஒரு இது. சுயாதீன அழைப்பு நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார், அல்லது சுயாதீனத்திற்கு உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப சுயாதீனம் என்ன? சுயாதீனம் என்ற வார்த்தைக்கு லிபர்ட்டி, விடுதலை, சுதந்திரம் அப்படின்ற அர்த்தங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால்
அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாங்க. நாமும் அப்படிதான் இருந்தோம். நிறைய அடிமைத்தனத்துல மாட்டி இருந்தோம். அதில் இருந்தெல்லாம் தெய்வம் நம்மை விடுதலை ஆக்கினார். புரியுதுங்களா? நிறைய அடிமைத்தனம் இருக்கு உலகத்திலே, நிறைய அடிமைத்தனம். அதாவது சுத்தம் என்ற பெயர்ல நிறைய பேர் கொடுமைப்படுத்துற அடிமைத்தனம் எல்லாம் இருக்குது, தெரியுமா? சுத்தம் என்கிற பெயர்ல. உதாரணத்துக்கு சகோதரிமாரெல்லாம் காலையில எழுந்து 4-5 மணிக்கெல்லாம் குளிச்சிடணும். அப்பதான் அவங்க குடும்ப பெண்மணி. அதாவது சுத்தத்துக்கு ஓகே, அந்த வார்த்தை நல்லது. ஆனா அதே ஒரு சட்டமா இப்படிதான் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் ஃபீவரா இருந்தாலும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் கணவனுக்கு காஃபியோ தண்ணியோ கொடுக்கணும் அப்படின்றது அடிமைத்தனமா இல்லையா? சொல்லுங்க, அடிமைத்தனமா இல்லையா? கணவனுக்கு முன்னாடி பேசவே கூடாது, அடிமைத்தனமா இல்லையா? நீங்க வேற பாஸ்டர், அதெல்லாம் மாறி மலை ஏறி போச்சு பாஸ்டர். சரி, இதெல்லாம் மலை ஏறிடுச்சு. சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், அப்புறம் பாரம்பரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கும் மனிதர்கள் சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு கல்யாணம்னா அதுக்கு இவ்வளவு சடங்கு வச்சிருக்கிறான். ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா இவ்வளவு சடங்கு, இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அது எல்லாமே வேதம் சொல்லுகிற அடிமைத்தனம். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா, ஐயோ மனுஷன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான், அவங்க எப்படி பாக்குறாங்களே, இவங்க எப்படி பாக்குறாங்களே அப்படின்னு எல்லா விதத்திலையுமே நம்ம எப்படி இருந்தோம்? விக்கிரகங்களுக்கு பயந்து, மனிதர்களுக்கு பயந்து, பாரம்பரியங்களுக்கு பயந்து என்ன பண்ணோம்? அடிமைகளா வாழ்ந்தோம். இன்னும் மோசமான அடிமைத்தனம் என்ன தெரியுமா? பாவத்துல அடிமையா இருந்தோம். அல்லேலூயா. இத்தனை அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவர் ரட்சிப்பின் மூலம் உங்களை என்னை விடுவித்தார். அதுக்கு பேர் தான் சுயாதீன அழைப்பு. அப்ப மத்தவங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே செய்ய வேணாமா? எதையுமே செய்ய வேணாம். செய்ய வேணாம் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதை செஞ்சே ஆகணும்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு சுதந்திரம், நீங்க செய்யணும்னா செய்யலாம், செய்யாம கூட இருக்கலாம். ஏன்னா அதனாலதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நன்றாக மாற்ற இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் இருந்தா போதும். அதை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பேசினா நிறைய பேசலாம். இந்த வாரத்தோடு இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் அடுத்த அழைப்புக்குள்ள போவோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த சுயாதீன அழைப்புக்கு பேதுரு என்ன சொல்றார்? 1 பேதுரு எடுத்து வாசிக்க கேட்கலாம். பேதுரு எழுதின நிருபத்துல ஒரு வசனம். ஸ்தோத்திரம். இரண்டாம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தோம், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமைகள். இதான் இன்னைக்கு நம்ம விளங்கிக் கொள்ள போற சத்தியம். நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துட்டார்? சுயாதீன அழைப்பு. அப்ப நம்ம யாரு? விடுதலை பெற்றவங்க, சுயாதீனம் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன? இங்க இருக்கிற யாரும் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம எதற்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இன்னைக்கு உலகத்துல சொல்லுவாங்க, நம்ம தேசம் ஆங்கிலேயர் கையில இருந்து விடுதலை ஆயிருச்சு, ஆனா அரசியல்வாதிகள் கையில போய் மாட்டிக்கிச்சு. இப்படி இன்னைக்கு வேற மாதிரி ஒரு அடிமைத்தனம் நம்ம தமிழ்நாட்டுல, இந்த தேசத்துல இருக்கு. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல தேவன் நம்மளை என்ன செய்துட்டா? முற்றிலும் விடுதலை ஆக்கிட்டா. ஆனா நாமே வாலண்டரியா மறுபடியும் போய் ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கக்கூடாது. அல்லேலூயா.
நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் தேவன் சந்தோஷம் தான் படுவார். நம்ம அப்ப 8 மணிக்கு காலைல எந்திரிங்க, எந்திரிங்க, யாரு வேணாம்னா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் சொன்னார். தேடுகிறவன் கண்டடைவான். விருப்பம் இருந்தா அதிகாலையில தேடுங்க, முடியலையா எப்ப எந்திரிக்கீங்களோ தேடுங்க. அதுக்காக அதிகாலையில தேடுறவன் தான் எனக்கு பிடிக்கும், நீ லேட்டா தூங்கி எந்திரிச்சு என்ன தேடுறதுனால இந்த நாள் முழுதும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆனா இந்த சுயாதீனத்தை, இந்த சுதந்திரத்தை என்ன பண்ணிக்காதீங்க, உங்க துர்க்குணத்திற்கு மூடலாக, நீங்க தப்பு பண்றதுக்கு வசதியாக என்ன பண்ணிக்காதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா, எப்ப வேணாலும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம், அதுக்காக ஜெபமே பண்ணாம கூட வேதமே படிக்காம கூட போயிடலாம்ப்பா, ஆண்டவர் தான் ஒன்னும் கண்டுக்க மாட்டாரு. அப்படி இல்லை. ஆண்டவர் கழுத்தை பிடிச்சு செய்ய சொல்லல. சுதந்திரம்னா என்ன? நாம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும்னு விரும்பி சுதந்திரம் கொடுத்துட்டார். இதுல நம்ம அந்த சுதந்திரத்தை ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம பிசாசுக்கும் உலகத்துக்கும் செல்போனுக்கும் மற்ற பாவக்காரங்களுக்கும் இச்சைகளுக்கும் கொடுத்துட்டே இருந்தோம்னா இருக்கிற சுதந்திரமும் பறிபோகுமா இல்லையா? மறுபடியும் பிசாசுகிட்ட போய் அடிமையா மாட்டிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, நான் அப்படி மறுபடியும் சிக்கிட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவார்? வாசிங்க கலாத்தியர் 5:1, கலாத்தியர் 5:1. மறுபடியும் நம்ம யோசிக்கணும். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே அந்த சுயாதீன நிலைமையிலே நில்லுங்கள். அது ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கொடுத்த லிபர்ட்டிய, சுதந்திரத்தை, விடுதலைய திரும்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்ப யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் பின்வாங்கி பேக் ஸ்லைட் ஆகி அவங்க பழைய வாழ்க்கைக்கு போறாங்களோ கண்டிப்பா அவங்க மறுபடியும் எங்க போய் மாட்டிக்கிறாங்க? ஒரு அடிமைத்தனத்தின் நுகம். புரியுதுங்களா? நான் சொன்னேன், இந்த டிசம்பர் மாதம் இந்த மாலை போட்டுட்டுலாம் போவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பச்சை தண்ணிய தலையில ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில போய் கும்பிடுவான். 40 நாள் அப்படி செய்யணும், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. காலையிலே எனக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சவங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு நடுங்கிட்டு நிற்பாங்க. எங்க டிசம்பர் குளிர் வேற, தண்ணி சூடா இருக்கும்ல, காலையில சூப்பரா இருக்கும்ல, அப்படி பக்கெட்ல தூக்கி ஊத்துறதுக்கே அப்படி யோசிப்பாங்க. அப்படி ஒரு பக்கெட்டை மேல ஊத்தி நடுங்குவாங்க. இப்ப ஆண்டர் யாராவது டிசம்பர் மாதம் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோட சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சு, ஆராதனை அக்கினியில தான் அந்த ட்ரெஸ் காயணும்னு சொன்னாரா? எனக்கா சொன்னாரா? அதான் அனல் உள்ள ஆராதனை. எதுக்கு அனல் உள்ள ஆராதனை? அந்த குளிர் எல்லாம் போயிடும். மிட் நைட் ஆராதனைக்கே வரமாட்டாங்க, குளிர் அதிகமா இருக்கு நிறைய பேர். ஆனா இப்ப மறுபடியும் போய் சிக்கிட்டா விருத்த சேதனம் பண்ணணும், பாரம்பரிய சடங்குகள் பண்ணணும். எங்க பாட்டி இறந்தாங்க, அப்பா இறந்தாங்க. எனக்கு அண்ணனுக்கும் ஒரே பாட்டி அப்பாய் தான். அவங்க இறந்தப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க பாடியை சுத்தி வர சொல்லி அந்த சீயக்காலாம் பூசி அவங்கள தொட்டு கும்பிட சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். எங்க அம்மா ஒரு பக்கம் திட்டுறாங்க, எங்க அப்பா ஒரு பக்கம் திட்டுறாரு. தொட்டு கும்பிடுறியா இல்லையா? அந்த சீயக்கா வைக்கிறியா இல்லையா? குளிப்பாட்டுறது முடியவே முடியாது. நான் ஆண்டவர் மட்டும் தான் ஆராதிப்பேன். அப்போ சில கோவங்க எரிச்சலாம் ஞாபகம் இருக்கா? இப்பதான் சைலண்ட், அப்ப வைலண்ட். எங்க அம்மா இப்பெல்லாம் அமைதி. அப்பெல்லாம் அவங்கள பாத்தீங்கன்னா பாப்பா
அப்படி திட்டுவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டான். எதுக்கு ஆர்சி சர்ச்சு போகாம சபைக்கு போனேன், வீட்டை விட்டு வெளியே போன துரத்துவான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்லனா, அந்த மாதிரி சடங்குகள் செஞ்சாதான், தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க பரலோகம் போவாங்களா? என்ன ஜேம்ஸ் அப்படி செய்யக்கா பூசிட்டு அவங்க அப்ப இது என்ன அர்த்தம்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு வீட்டுல நான் ஜோமனை போயிருந்தப்ப பயங்கரமான ஒரு அசுத்தாவே அந்த அம்மா பிடிச்சிருந்தது, ஒரு அம்மாவை. அது போகவே மாட்டேன்னுச்சு. நானும் கண்டித்து கடிந்து துரத்துறேன், நான் எப்படி போவேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த வீட்டுல 10 செத்தவங்களுடைய ஆவி இருக்கு அப்படின்னுச்சு. அந்த வீட்டுல அவங்க வீட்டுல செத்தவங்க போட்டோ எல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த இறந்தவங்களுடைய பெயர்ல 10 அசுத்தாவி அந்த வீட்டுல இருக்கு. அப்ப அந்த போட்டோல நாங்க இருக்கிறோம், அவங்க டெய்லி எங்களை கும்பிடுறாங்க, நாங்க எப்படி போவோம்? நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, உங்களுக்கு ஜெபம் பண்ணா இந்த போட்டோ எல்லாம் கழட்டுங்க. அதை கலட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த அசுத்தாவி ஓடுச்சு. அப்ப இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவையில்லாத பாரம்பரிய காரியங்களை செய்யறேன்னு சொல்லி எங்க போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு அடிமைத்தன நுகத்துக்குள்ள. ஆனா உண்மையா நம்மள ஆண்டவர் அதுல இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு அது குறை இது குறைன்னு சொல்லாதபடி நம்ம எது செய்தாலும் நிம்மதியா செய்ய ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இதை இழக்கலாமா இல்ல காத்துக்கொள்ளலாமா? யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீ ஃப்ரீயா இருன்ற, இல்ல நான் பிசாசிட்ட போய் மாட்டிட்டு தான் ஆவேன் அப்படின்னா என்னதான் பண்றது? அதுலதான் இங்க பேதுரு எழுதுகிறார், சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக நீங்கள் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாகுங்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன் நான் தேவனுக்கு அடிமையாகணும்? அப்ப என் தேவன் என்னை ரட்சித்ததுக்கு நோக்கமே என்னை அடிமையாக்கவா? இல்ல, அவர் நம்மை அடிமையாக்க விரும்பல. இந்த வசனத்தில் பேதுரு என்ன சொல்றாரு, நீங்களே தேவனுக்கு உங்களை அடிமையாக்கி கொள்ளுங்கள்ன்றார். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? அவர் நம்மை அடிமையாக்கலையா, நாமே அவருக்கு நம்மையே என்னவாக்கி கொடுத்துக்கணுமா? அடிமையா ஒப்பு கொடுத்துடணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். அப்ப இந்த அடிமைத்தனத்தின் நுகம், அததான் கொஞ்சம் பார்க்கலாம். அடிமைத்தனத்தின் நுகம் பவுல் சொல்றாருல, அது என்ன அப்படின்றத வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். இந்த அடிமைத்தனத்தின் நுகம், இதை குறித்து பவுல் சொல்லும் போது அது எதோடெல்லாம் இணைக்கிறாருன்னு பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 5. ஒண்ணு மோசேயின் அடிமைத்தனம், ஒண்ணு. இரண்டாவது அது மோசேயின் நுகம், பிராக்கெட்ல அடிமைத்தனம் போடுவாங்க. மோசேயின் நுகம், பிராக்கெட். பக்கத்துல என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் நுகம் அப்படின்னு போட்டுக்கோங்க, பிராக்கெட்ல சுயாதீனம் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். லெஃப்ட் சைட்ல மோசேயின் நுகம், பிராக்கெட்ல அடிமைத்தனம். ரைட் சைட்ல கிறிஸ்துவின் நுகம், பிராக்கெட்ல சுயாதீனம். இது ரெண்டு நல்லா புரிஞ்சாதான் நீங்க மறுபடியும் அடிமைகளாக மாட்டீங்க. சரி, இப்ப மோசேயின் அடிமைத்தனம் அப்படின்னா என்ன? கலாத்தியர் 5:2 வாசிக்கலாம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப மோசேயின் நுகம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வரீங்களோ அவங்க யாரா இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணியே ஆகும். இது யாருடைய நுகம்? மோசேயின் நுகம். நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு யூதர்கள், உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் பிறந்த குழந்தைக்கு, ஆண் பிள்ளைக்கு 8ஆம் நாள்ல என்ன பண்ணிடுவாங்க? விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்களும் சகோதரர்களும் அதை பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப யூதர்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். அது இல்லைன்னா
தேவன் வந்து தன் ஜனம்னே சொல்ல மாட்டார் பழைய ஏற்பாடுல. ஆபிரகாம்ட்டு பட்டின உடன்படிக்கை, விருத்த சேதனம் பண்ணாதவங்களாம் என் ஜனம் அல்லன்னு. மோசே அவர் பையன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண மாட்டார். அதனால எகிப்துல இருந்து வந்த மோசைய ஆண்டவர் என்ன பண்றார், ஒரு தூதனை அனுப்பி தடுத்து கொலை செய்ய பார்ப்பார். அப்ப மோசையின் மனைவி சிப்போரால் அவங்க மகனுடைய விருத்த சேதனம் பண்ணி அந்த நுனித்தோலை தூதனுக்கு முன்னாடி போடுவான். அப்பதான் மோசை கொல்லாம அந்த தூதன் போவான். நீ எனக்கு ஊழியம் செய்ய வந்தும் உன் பிள்ளைக்கு நீ என்ன பண்ணல, விருத்த சேதனம் பண்ணலன்னு கொல்றதுக்கு வருவான். அந்த அளவுக்கு பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம் முக்கியம். அது பண்ணாதான் அது தெய்வ ஜனம். அப்ப ஆண்டவர் பிரிக்கிறார் பாருங்க, விருத்த சேதனம் பண்ணவங்க, விருத்த சேதனம் பண்ணாதவங்க அப்படின்னு ரெண்டு மக்கள் கூட்டமா பிரிச்சு, விருத்த சேதனம் பண்ணவங்க தான் தேவ ஜனம். இது பழைய ஏற்பாடு. இது யார் கொடுத்த பிரமாணம்? மோசே. இத பவுல் சொல்றாரு, இது மோசையினுடைய நுகம், மோசையினுடைய நுகம். ஏன் அப்படின்னா இங்க வாசம், இப்ப மறுபடியும் வாசிங்க. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால், இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுது? நீங்க விருத்த சேதனம் பண்ணீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில பாடுபட்டு மரிச்சது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன் இயேசு சிலுவைக்கு போனாராம்? நம்ம இந்த மாதிரி எந்த கஷ்டமும் பட வேண்டாம், சரீரத்துல எல்லா பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சிலுவைக்கு போனார். சரியா? அதனால அவருடைய சிலுவை பலியை அவமானப்படுத்துகிறதற்காகவே நிறைய பேர் சபையில நுழைந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அத பவுல் திட்டுறார், கடிந்து கொள்கிறார். யாரை கேட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க சபைக்குள்ள வந்து? அப்ப கலாத்தி சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? யூதர் அல்லாத புறஜாதிகள் நிறைஞ்ச சபை. அப்ப யாரு அவங்கெல்லாம்? விருத்த சேதனம் பண்ணாதவங்க. யூதர் அல்லாத புறஜாதிகள் நிரம்பின சபை, விருத்த சேதனம் பண்ணாதவங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் சபைக்குள்ள வந்து விசிட்டிங் வருவாங்கள, பார்க்க வந்து பார்த்துட்டு ஒருத்தருமே விருத்த சேதனம் பண்ணலையா, ஐயோ நீங்க அப்படி பண்ணலாம், நீங்க ரட்சிக்கப்படவே மாட்டீங்கன்னு துணிகரமா. இத பவுல் கடிந்து கொண்டு கள்ள உபதேசம். அப்புறம் எதுக்குப்பா இயேசு? நாங்க விருத்த சேதனம் பண்ணனா மோசையின் நியாயப்பிரமாணமே போதும். எதுக்கு இயேசு சிலுவைக்கு போனோம்? நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் தேவையில்லைன்னு பவுல் எதிர்த்தார். இன்னொரு வசனம் படிங்கள, நல்லா புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கேயும் பவுல் எப்படி திட்டுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:10. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மால் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அப்ப அங்க இருக்கிறவங்க யூதர்கள் என்ன பண்றாங்க? நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க முடியாம இருந்த நுகத்தடிய இப்ப ரட்சிக்கப்பட்டு வரவங்க மேல நீங்க ஏன் சுமத்துறீங்கன்னு பவுல் கேட்கிறார். அது என்ன நுகத்தடி? 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து யூதர்கள்ல விசுவாசியானவங்க எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிப்பதும் அவசியம் என்றார்கள். அப்ப இங்க முக்கியம், சபையில எது முக்கியம்னு டீல் பேசும்போது ஒரு கூட்டம் எழும்பி சொல்றாங்க, விருத்த சேதனம் முக்கியம், மோசேயின் நியாயப்பிரமாணம் முக்கியம். சபைக்கு வந்தா மட்டும் போதாது, இதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. அப்படின்னு ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணும்போது உண்மையாவே பவுலுக்காக நாம் தேவனை துதிக்கணும். பவுல் மட்டும் தைரியமா இன்னைக்கு பேசலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு அடிமைத்தனத்துலதான் இருந்திருப்போம். ஆவியானவர் பவுலை எழுப்பின நோக்கமே இந்த யூதர்களுடைய நுகத்தடியை மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட சபையின் மேல் வைக்க விடாமல் தடுத்தார். அவர் எதிர்த்த மாதிரி வேற யாரும் எதிர்க்கலங்க. அதுலதான் தேவன் பவுலை 13 நிருபங்கள் எழுத வச்சார். அல்லேலூயா. 3 மிஷனரி பிரயாணம், எத்தனை சபைகள். நீங்க பவுலுடைய நிருபம் தான் நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திபாரம்.
அந்த நிருபங்கள் மட்டும் இல்லைன்னா நம்மளும் குழம்பி போயிருப்போம். பவுல் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறார் பார். நம்மளாம் யாரு? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கு, ஒன்னொன்னா நம்ம புரிந்து கொள்வோம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 8:15. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, நீங்க பயந்து பயந்து கடவுள்கிட்ட போறீங்க. பழைய ஏற்பாடுல யாருமே அவ்வளவு தைரியமா தேவன்கிட்ட போக முடியாது தெரியுமா? இந்த எங்க மகா பரிசு ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, இத ஒருத்தன் தொட்டதுக்குன்னே ஸ்பாட்லேயே செத்து போனான். படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? உசா உயிர் லேசா போயிருச்சே அப்படின்ற மாதிரி தொட்டவனும் காலி. அவ்வளவு தேவன் தன்னை ஜனங்கள் நெருங்க விட மாட்டார். அப்புறம் எப்படி அவங்க தைரியமா அப்பான்னு கூப்பிட முடியும் பழைய ஏற்பாடுல? யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் தேவனையும் தான் கூப்பிடுவாங்க. ஒருத்தர் கூட பழைய ஏற்பாடுல அவரை என்னன்னு கூப்பிட்டு மாட்டாங்க, அப்பா பிதான்னு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி கொடுக்கப்படல, அப்பா பிதாவின் கூப்பிடப்படுகிற புத்திர சுயாரத்தின் ஆவி. இதாங்க சுயாதீனம். அப்ப தேவனோடு நாம நெருங்கி வாழ்கிற அந்த உறவு தேவன் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். அப்ப மோசையின் நுகம் அடிமைத்தனம், கிறிஸ்துவின் நுகம் சுயாதீனம். அப்ப மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துல போய் கழுத்தை தயவு செய்து விடாது. விட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. இப்பெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். காலையில நான் சொன்னேன், கழுத்தை போய் விடும்போதெல்லாம் ஆவியானவர் கொட்டி கழுத்தை இழுத்து விட்டுறாரு அந்த நுகத்துல இருந்து. அதனாலதான் தப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி மதிமயங்கி கழுத்தை விடுறது உள்ளார். அவர் கொட்டணும்னு தான் தெரியுது, ஐயோ தப்பான இடத்துல விட்டுட்டாமே கழுத்தை. அப்ப கழுத்து எம்டியா இருக்கறனாலதான் நுகத்துல போய் மாட்டுது. அதனாலதான் பேதுரு சொல்றார், நீங்களே அடிமைகள் ஆகுங்கள். அப்படின்னு என்ன? உங்கள் மீது நீங்களே ஒரு நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன நுகம்? வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நுகம் ஒரு நாளும் பாரமானதே அல்லவா? ஆனா மோசையின் நுகம், நியாயப்பிரமாணத்தின் நுகம் பயங்கர பாரம். சில மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்களா? 2 மாடு திணறும். அவ்வளவு ஓவர்லோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வாய் இருந்தா கூட திட்டம், வாய் இருந்தா கூட பேசும். ஆனா மனுஷன் தன்னுடைய சுயத்துக்காக அந்த வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துறத பார்ப்போம். ரோட்ல நிக்கும் பாருங்க, சில இடத்துல மாடு நிலை தடுமாறி விழும் பாருங்க. அந்த மாதிரி பிசாசு அவன் நுகத்தை நம்ம மேல் வச்சு நம்மளால செய்ய முடியாத காரியங்களும் பாரமா வச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல அப்படிதாங்க அலையிறாங்க. நம்மளை பார்த்தோன்னு அப்படி கெத்து காட்டுறாங்களாம், நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளவு பாரத்துல சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. வெளியே வந்தோம், அப்பா போயிட்டாங்க, ஒரு கஷ்டம் நம்ம சொல்லி இருந்தோம், இந்த ஜோன்ஸ் அவ்வளவுதான், அவங்க வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு இருப்பாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட எல்லாம் நடிக்கிறது. அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்ன அலீன், உண்மைதானே? அம்மா இருக்கும்போது சொன்னாங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்குதான் சொல்றோம் ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு, அதுக்குதான் சொல்ல மாட்டோம் எங்க கஷ்டங்களை. அப்படி ஒண்ணு இருக்கோ? இது புதுவிதமான சோதனையா இருக்கு. சோதனை என்ன பண்றது? உங்க மேல ஏத்த முடியாத அளவுக்கு கிறிஸ்துவின் நுகம் உங்க மேல இருந்தா போதுமே, எங்க போனாலும் ஊழியம் செய்யலாமே, எங்க போனாலும் என்ன வேணாலும் பேசலாமே. அப்ப அந்த நுகம் தான் முக்கியம். மோசையின் நுகம்
அடிமைத்தனத்து நுகம் தேவையில்லை. அல்லேலூயா. அத பழைய ஏற்பாடு இப்படி சொல்லுது, அதை பண்ண சொல்லுது, எதுவுமே செய்ய வேணாம். அல்லேலூயா. நமக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, சுயாதீன பிரமாணம். அதை மட்டும் வாசி முடிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரமா நம்ம எந்த பிரமாணத்துக்குள் வந்திருக்கிறோம்? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் நீதியில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமென். அப்ப நமக்கு நியாய பிரமாணம் இல்ல, என்ன பிரமாணம்? புதிய ஏற்பாடுல சுயாதீன பிரமாணம். இது ஏன் ஒரு கண்ணாடியோடு இணைக்கப்படுது? கண்ணாடியில போய் என்ன பார்ப்போம்? நம்முடைய குறைகளை தான் பார்ப்போம், கரெக்ஷன் பண்ணுவோம். அப்ப கண்ணாடி போல் இருக்கிற இந்த சுயாதீன பிரமாணம் நம்மளை என்ன செய்யுது? உள்ளான குறைகளை காட்டி நம்மளை பூரணத்துக்குள் கொண்டு வருது. அந்த நியாய பிரமாணம் தப்புன்னு சொல்லும், ஒருத்தரை பார்த்து நீ சரியில்லைன்னு சொல்லும். சுயாதீன பிரமாணம் நீ சரியில்லை, உன்னை நான் சரிப்படுத்துறேன்னு சொல்லும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் ஒருவனை குற்றவாளியாக்கும், புதிய ஏற்பாடு சுயாதீன பிரமாணம் நம்மை பரிசுத்தவானாய் உருவாக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை சுயாதீனத்திற்கு தேவன் அழைத்திருக்காருன்னா நம்மளும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இதுக்காக நன்றி சொல்ல போறீங்க? அதை செஞ்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இதை செஞ்சா ஒன்னும் செய்ய வேணாம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை தேடுங்க, பைபிளை படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேதத்தை சொல்றாரு அதை மட்டும் செய்யுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. குடுகுடுக்க சொல்றான், ஜோசியக்காரன் சொல்றான், கைரேகை பார்க்க போறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு நான் அவன்கிட்ட காட்ட போறேன், கேட்க போறேன். எதுக்கு தேவையில்லாம இன்னொரு நுகத்தடி? எதுக்கு போய் மாட்டுறீங்க? காலையில புள்ளம்பாடியில சொன்னேன், நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போயினாதான் நல்லா இருக்கு. வருஷத்துல ஒரு தடவையாவது வேளாங்கண்ணிக்கு போகணும். எப்பயாவது டூர் போறது வேற, வருஷம் வேளாங்கண்ணிக்கு போறவங்களா அடிமைத்தனத்தின் நுகத்துல மாட்டி இருக்கிறாங்க. உண்மைதானே? நம்ம டூர் போறாங்க, கேட்டா அங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும், சுட்டு சாப்பிட போறோம். வேற எங்கேயுமே மீனே கிடைக்காதுல்ல. நோக்கம் சரியா இருக்கணும், இல்லைன்னா அடிமைத்தனம் தான். மறுபடியும் போங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா உங்க நோக்கம் என்ன அப்படி யாருக்கு தெரியாம அப்படி தொட்டு கொண்டு வந்துருது. 4 மாவடி அது வேற இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சா 4 மாவடிக்கு வரேன்னு வேண்டுதல் செய்திருக்கு. 4 மாவடிக்கு வர்றதுக்கு வேண்டுதலாம் எப்படி தெரியல. இப்படி எல்லாமே வேண்டுதல் வேணும். வேண்டுதல் அப்படின்றது உலக பிரகாரமா பண்றதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். அவங்களும் நடந்து போறேன்னு வேண்டுறாங்க. வேளாங்கண்ணில போனா ஹார்ட் வைக்கிறேன், லங்ஸ் வைக்கிறேன், ஏன்னா அப்படி வச்சா சோமாயிடுமா. அங்க போய் பார்த்திருக்கீங்களா? வேளாங்கண்ணில வெள்ளியில வச்சிருப்பாங்க. நல்ல வேளை தங்கம் ஏறிடுச்சு, தங்கத்துல இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் இரும்புல தான் இருக்கும் அங்க, அதான் கம்மி. அப்பெல்லாம் நாங்க போறப்ப தங்கத்திலே வச்சிருப்பாங்க செஞ்சு. கண்ணு பிரச்சனையா கண்ணு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க, இருதய பிரச்சனையா இருதய மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. வேளாங்கண்ணி போனீங்கன்னா பார்த்திருப்பீங்க. அது ஷோகேஸ்ல வச்சு சுத்தி போய் பார்க்கலாம். எப்படிப்பட்ட மூடத்தனம்ல! எவ்வளவு ஏழைகளுக்கு அதை கொடுத்திருக்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு செலவு பண்ணி இருக்கலாம். கேட்ட பாரம்பரியம் இப்படி இருந்தாதான் எங்க தாத்தா சொன்னாரு, பாட்டி சொன்னாரு, முப்பாட்டன் சொன்னாரு. வசனத்துல சொன்னாரான்னு பாக்குறது இல்ல. இப்படி போய் வாலண்டரியா ஒரு அடிமைத்தனத்துல மாட்டினா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அதனால நம்ம சுயா நிப்போம், வருகைக்கு ஆயத்தப்படும். திரும்ப போய் அதிலே மாட்டிக்காதீங்க. நிறைய பேசலாம், இதோட நான் முடிச்சுக்கிறேன், நேரம் ஆகுது. இனி நீங்க தான் போய் தியானிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாரையே ஒரு அடிமைத்தனத்தை வச்சிருக்கிறீங்களா? அதுல இருந்து வெளியே வாங்க. இப்படிதான் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் உங்களை சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறார், நிம்மதியா இருக்க சொல்லி இருக்கிறார், எப்பொழுதுமே சமாதானமா இருக்க சொல்லி இருக்கிறார். எதுவுமே உங்களை போட்டு உறுத்தணும் தேவையே கிடையாது. இந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வரவனே பிசாசு தான். அது ஏன் வருது? அக்கா தம்பி 2 பேர், கதையெல்லாம் சொன்னாதான் புரியும், வேற வழி இல்லை.
2 பேரும் விளையாண்டு இருக்கும்போது தம்பி என்ன பண்ணிட்டான், கல்லை விட்டு எறியும் போது அவங்க வீட்டுல வளர்த்த கோழி மேல பட்டு கோழி செத்து போச்சு. உடனே என்ன பண்ணிச்சு, அக்கா கொண்டுட்டியா, அப்பா வரட்டும் உன்னை என்ன பண்ற பாரு. அக்கா சொல்லிடாதக்கா, அப்பா அடிச்சிருவாரு. சரி சரி ஒரு டீல், அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வர எல்லா ஸ்வீட்ஸ்லயும் பாதி பாதி கொடுப்பாருல்ல, ஓம் பங்கு எனக்கு கொடுத்துடணும், சரியா? இப்படி டெய்லி அந்த டீல் நடக்கும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கோழி அப்படின்னாக்க கொடுத்துருவான். அடுத்த நாள் கொடுக்க மாட்டேன் எனக்கு தான் வேணும் கோழிடா அப்படின்னா கொடுத்துருவான். ஒரு நாள் நினைச்சா அவனால தாங்கவும் முடியல. அவங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ரோட்ல போய் நின்னுட்டான், அழுதுகிட்டேன். என்னடா ஏண்டான்னு, அப்பா உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். 10 நாளுக்கு முன்னாடி இப்படி நான் பண்ணிட்டேன், கோழி செத்து போச்சு. சரிடா அதுக்கு என்னடா இருக்கு, பரவாயில்லடா விட்றா, அன்னைக்கே சொல்லி இருக்கலாமே, இதையான நீ அழுதுட்டு இருக்க. இல்லப்பா அது மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு. சரி சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ, இனி இது மாதிரி பண்ணாது. வீட்டுக்கு வந்தா ஸ்வீட்டு கொடுத்தா அவங்க அக்கா கேக்குது, டேய் கொடுக்க மாட்டேன் கோழி அதெல்லாம் காலி அப்படின்ட்டான். அந்த வேலையெல்லாம் காலினா, இன்னும் தும்முறா, போ நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். எதுவுமே புரியுது, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா பிசாசு உள்ளார வச்சு 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 உங்களை குத்திக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, நீ பாவி நீ பாவி நீ சரியில்லை நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். அது ஒரு அடிமைத்தனம். இந்த இந்த குற்ற மனசாட்சி இல்லாம வாழ்றதாங்க உண்மையான சுயாதீனம், விடுதலை. 1000 பேர் நம்மளை பத்தி குறை சொல்லட்டும், என் தேவன் சொல்ல மாட்டார். நான் நல்லவனு யார் வேணாலும் சொல்லாம போட்டோம், என் தேவன் சொல்வார். அது போதுமே, நம்ம ஏன் சோர்ந்து போனோம்? அதுதாங்க சுயாதீனம். அதிலே நில்லுங்க, சந்தோஷமா இருங்க, அநேகரை நல்ல வழியில கொண்டு வாங்க, அநேக அடிமைத்தனங்கள் உடையட்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற உறவு. அது எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்பதான் அப்படின்னு கண்டிஷன்ஸ் கிடையாது. நாளே எப்படின்னா உட்கார்ந்தா ஜெபம், நடந்தா ஜெபம், ஒரு வேலை செஞ்சா ஜெபம், வண்டி ஓட்டினா ஜெபம் அப்படின்னு ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்பேன். சில இடங்கள்ல சர்ச்சுக்கு போகும்போது உட்கார்ந்து பண்ணணும்னா பண்ணுவேன். ஆனா சில சொல்ல காலையில ஜெபம் பண்ணீங்களா, கேட்கிற கேள்வி நல்லது. ஆனா அது ஒரு அடிமைத்தனமா மாத்த பாக்குறது தவறு. என் தேவன் எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், எந்த நேரத்தில் அவரை நான் தேடலாம். ஆனா பழைய ஏற்பாடு அப்படி இல்லை, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தான் தேடணும். ஆனா புதிய ஏற்பாடு எல்லா நேரமும் அவரை தேடலாம். நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம். ஆனா அதை துர்க்குணத்துக்கு, பாவத்துக்கு, மாம்சத்துக்கு, இச்சைக்கு பயன்படுத்தினார். ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.